காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்ல யோகங்களும் நல்ல செல்வங்களும் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது வாரப்பலன். ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை, இதற்குரிய ஆங்கில தேதி 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். ஆக இந்த வார பலன்களை தொடங்குவதற்கு முன்னால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் பிறப்பு இறப்பு, இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், உலக சாதனைகள், பேரும் புகழோடு செல்வ யோகங்கள், தொழில் யோகங்கள், நல்ல திருமண வாழ்க்கைகள், சிறுவருக்கு திருமணமே இல்லாத நிலை, சில பேருக்கு 1க்கு 3 திருமணங்கள், எல்லாருக்கும் கல்யாணம் நடந்து நமக்கு ஏன் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, கல்யாணம் முடிஞ்சு நமக்கு ஏன் இப்படி பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீடு ஏன் அப்படி பிரச்சனையாக இருக்கு, எத்தனையோ முறை வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அந்த வீடு கிடைக்கல, வீடு வாங்க முடியல, நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கல. இதெல்லாம் பிரம்மனுடைய தலை விதி. அதே பிரம்மன் அதே பிரம்ம சாஸ்திரத்தை ஒரு பரிகார நிவர்த்தின்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் சரியாக நடக்கிறதுக்கு பிரம்மன் அதற்கான பிரம்ம சாஸ்திரத்தில் ஒரு பரிகார நிவர்த்தி இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம அந்த வார பலன்களை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷாளுக்கு என்னென்ன காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை அந்த காரிய கட்டங்களில், அந்த காரியத்துக்குரிய அந்த கட்டங்களில் அந்த காரிய கிரகங்கள் அவர்களது கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த கட்டத்தில் இருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதை கணித்து சொல்லக்கூடிய முறைதான் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பலன்களை ஜோதிடர்களாகிய நாங்கள் சரியாக கணித்து சொல்ல வேண்டும். கிரகங்கள் சரியாகவே அவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனைகள் வருதுன்னா அதற்கு சரியான கணிதம் இல்லை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், அது நடக்கல இது நடக்கல அப்படின்ற வேதனைகள் எதுவாக இருந்தாலும் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி, ஏன் பிரம்மனால் உருவாக்கிய இந்த பிரம்ம சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உத்தரவாதம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி சரியாக கணித்து சரியான பலன், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும். சரிப்பா, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ வார பலன்கள். இந்த வார பலன்கள் 1/9/2025 முதல் 7/9/2025 வரை எல்லா ராசிகளுக்குமே தெளிவாக அற்புதமாக இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பாதகங்கள் இருக்குது, என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது,
ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நல்ல யோகங்கள், என்ன பிரச்சனைகள் சரியாக போகுது, இதற்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரம், என்ன ஆலய வழிபாடு, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன மாற்றங்கள் இந்த வாரங்கள், இந்த வாரம் எப்பேற்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகிறது, உங்கள் தொழில் எந்த அளவுக்கு சிறக்கப் போகின்றது, நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த அளவுக்கு நடக்கப் போகின்றது, உங்கள் கடன் நிவர்த்தி அடையுமா, சொத்துக்கள் கிடைக்குமா, உத்தியோகங்கள் கிடைக்குமா, திருமணங்கள் ஆகுமா என்பதுதான் அத்தனை விஷயங்களையுமே அழகா அற்புதமா இந்த பிரம்மன் போட்ட விதியை பார்க்க போறோம். சரிங்களா? ஆக எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். இப்போ வாரப்பலன்கள் சிம்ம ராசியினர்களே, ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை, இதற்குரிய ஆங்கில தேதி 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். அற்புதமான இந்த வாரப்பலன்களை பார்ப்போம். முதலில் சிம்ம ராசியில் என்ன உட்கார்ந்துருக்கு? முதல்ல சூரியன், புதன், கேது. இப்போ ஒரு ராசியில் ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது, மேலும் அந்த இடத்தில் தனத்துக்குரியவனும் லாபத்துக்குரியவனும் 2-11 சேர்ந்து புத ஆதித்யா யோகத்தில் இருப்பது நினைச்சதை சாதிக்கலாம், நினைச்சதை சாதிக்கலாம், வெற்றிக்கு மேல் வெற்றி. புரிஞ்சுட்ட? மேலும் ஞானகாரகன் கேது, அதாவது சூரியன், புதன், கேது, ஞானகாரன் கேது, அதாவது ஒரு புத்தி கூர்மையாக புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த காலம். ஒரு வியாபாரத்தை ஒரு நல்ல முறையை செய்து அந்த வியாபாரத்தில் பல கோடிகள் பல லட்சங்கள் பெறக்கூடிய நிலை. நல்ல கல்வி கற்றவர்களுக்கு நல்ல உத்தியோகம் பெறுவதற்கான முயற்சிகள் செய்து நல்ல ஒரு உத்தியோகத்தை பெறக்கூடிய நிலை, நல்ல பதவி அந்தஸ்தை பெறக்கூடிய நிலை, நல்ல பதவி அந்தஸ்தை பெறக்கூடிய நிலை, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசியில் ஒளி கிரகம், ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒளி கிரகம் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உங்களை தனித்துவமாக, உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, உங்களுக்குன்னு ஒரு பேரு, உங்களுக்குன்னு ஒரு புகழ், உங்களுக்குன்னு ஒரு பதவி, உங்களுக்குன்னு ஒரு சொத்து, இது உங்களால் இது மற்றவர்களால் எந்த விதத்திலும் அளிக்க முடியாத ஒரு யோகமான காலம். யார் என்ன பேசிட்டு போனாலும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யாரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் வெற்றியை தக்க வைத்து எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் வெற்றி சாதனையை புரியக்கூடிய சூரியன் புதனும் உங்க இடத்துல இருக்காங்க. எதை செய்து யார் எத்தனை இடையூறு செய்தால் வெற்றி வெற்றி நிச்சயமாக உண்டு. தனம், வியாபாரம், வருமானத்திற்கு எந்த விதத்திலும் பங்கம் ஏற்படுத்தாது. அதே லாபஸ்தானத்தில் இன்னொரு விஷயம், குரு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு? உங்கள் உயர்வு ஸ்தானத்திற்கும் உங்கள் வம்சஸ்தானத்திற்கும் எந்த பங்கத்தையும் ஏற்படுத்த முடியாத, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் இல்லை, உங்கள் வம்சத்தையே அப்படியே கட்டி காத்து கொண்டிருக்க, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கார் குரு. அதுக்கு பேர் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம், உங்கள் உயர்வு ஸ்தானம், வம்சஸ்தானம், இப்படி நிறைய சொல்லிக்கலாம். பூர்வ புண்ணியம் உங்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பூர்வ புண்ணியம் எல்லாம். அப்போ உங்களை சார்ந்த உறவுகளுக்கு நன்மைகள் ஏற்படும், உங்களுக்கு உயர்வுகள் வந்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு பேர் புகழ் வந்துக்கிட்டே இருக்கும், செல்வங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கும், வருமானங்கள் அதிகப்படி வந்துக்கிட்டே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் 11ஆம் இடத்தில் குரு இருந்து 5ஆம் இடத்தை பார்த்தால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்டரி யோகம் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு 4 உங்களுக்கு 4-9 பாக்கியாதிபதி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் 1-5-9 1-5-9 மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். அப்ப 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறத பார்த்துட்டோம். 1ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையை பார்த்துட்டோம். 1-5-9 உயர்வை தந்து கொண்டே இருக்கும்.
அப்போ உங்கள் ராசி 1ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி, 5ஆம் அதிபதி குரு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில், 9ஆம் 4 9க்குரியவர் இப்போ செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல. அப்ப பூமிகளால் யோகம், உயர் பதவியால் பேரும் புகழோடு வருமானம், இடம் வீடு வாசல் வாகனம் அத்தனையிலும் பல வெற்றிகள், வருமானங்கள், பூமிகளால் பல கோடிகள் பல லட்சங்கள் பெறக்கூடிய உயர்ந்த நிலை வருமானங்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும், உயர்ந்த பதவிகள் பெறக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்போ சிம்ம ராசிக்கு அடுத்ததாக சப்தமஸ்தானம் 7ஆம் இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கா, நமக்கு ஒரு கூட்ட அமைப்பு இருக்கா, நம்மளை காப்பாத்துறது யாரு? 7ஆம் இடம் சப்தமஸ்தானம், ஒரு கூட்டு ஸ்தானம். அப்ப நம்ம ஒரு தொழில் பார்க்குறோம், அந்த தொழிலில் நம்ம கீழே நம்ம வேலை பார்க்குறவங்க நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம். அப்போ அந்த இடத்துல பாதிப்பு இருந்தால் அந்த வேலையாட்கள்னால நமக்கு பெரிய நஷ்டங்கள் ஏற்படும். என்னென்ன ஒரு வேலையும் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த 7ஆம் இடம் ஒரு நல்ல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கும் பொழுது தொழிலாளர்கள் ஆதரவு, நமக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள், நம்ம பேச்சை கேட்கக்கூடியவர்கள், நமக்கு ஒரு ஆதரவு, நமக்கு ஒரு கூட்ட அமைப்பு, நம்ம சார்ந்த கூட்டங்களில் நமக்கு ஆதரவாக இருக்கா, எதிரியாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல அமைப்புகள் இப்போ இருக்குது. இப்போ தொழில் வெற்றிகள், உத்தியோக வெற்றிகள், முன்னேற்றங்கள், நம்மளுடைய கூட்டமைப்பில் நமக்கு சாதகமாக இருக்குது. அப்போ ஒரு கூட்டு தொழில் பண்ணாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆக நண்பர்கள், கூட்டு தொழில்கள், வெளிநாட்டு தொழில்கள், வெளிநாட்டு உத்தியோகங்கள், வெளிநாட்டு தொழில்கள் சிறப்பு பெறுகிற நிலையில் இருக்குது. அப்போ உள்நாட்டில் தொழில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எந்த தொழில் பார்த்தாலும் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். சரி, அடுத்ததாக பார்த்துட்டு அடுத்து இருக்கிற சுக்கிரன் ஒருத்தர் மட்டும்தான், மற்றதெல்லாம் பார்த்தாச்சு, குருவும் பார்த்தாச்சு. சுக்கிரன் உங்களுக்கு 3 10க்குரியவர். 3 10க்குரியவன் 12ஆம் இடத்துல இருந்தால் சிலருக்கு உத்தியோகம் மாற்றம், உத்தியோகம் இடம் மாற்றம், பயணங்கள், பயணத்தினால் தொழில்கள், சிலருக்கு பெண் யோகத்தினால் பயணங்கள், தொழில் மூலம் பயணங்கள். அதே நேரத்தில் 3 10 கம்யூனிகேஷன், அதாவது சினிமா துறை, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். சினிமா துறை, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். பயணங்களால் பல யோகங்கள் ஏற்படும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல நிம்மதியான தூக்கம், நல்ல கலைத்துறை சார்ந்தவர்கள், பொதுத்துறையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியாக அந்த தொழிலை செய்து நல்ல வருமானத்தையும் பார்த்து நல்ல பேரும் புகழும் எடுத்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். பூமியிடம் சொத்துக்கள், நல்ல தொழில் முன்னேற்றத்தினால் அதாவது ஒரு சொத்தை சேர்த்து வைக்கக்கூடிய காலம் ஏற்படும். தொழில் நல்ல முன்னேற்றம், சொத்து சேர்க்கக்கூடிய காலம். இத்தனை சிறப்பு அம்சங்களும் சிம்மராசிக்கு உண்டு. சரிங்களா? இது நல்ல கவனிங்க. இது பொது பலன். உங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள், அது நடக்கலை எது நடக்கணும் இருக்கும், அப்போ கீழே நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? அப்பாயின்மெண்ட் தெளிவான பலன் தெரிஞ்சுக்கலாம். இது நடக்கும். ஏனென்றால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை.